கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 29:14. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். எனக்கு அருமையானவர்களே, அற்புதமும் ஆச்சரியம் பிரகாரமாக நினச்சி பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் இந்த ஜனங்களுக்குள்ளே நான் செய்வேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்வேன், ஏனென்றால் அவர்களை நான் கைவிட மாட்டேன், அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு இல்லையா. இந்த வாக்கு தத்தமான வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஆண்டவர் இன்றைக்கு செய்வார் என்று நம்புகிறீங்களோ, உங்களுக்கு இன்றைக்கு அதிசயமும் அற்புதம் நடக்கும். அற்புதமும் ஆச்சரியமும் நினச்சி பார்க்காதது, ஆனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அது இன்றைக்கு நீங்கள் காண போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறத நீங்கள் தான் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் ரெடியாக இருக்கார் கொடுக்குறதுக்கு. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் விசுவாசத்தை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. இந்த நாளில் மிகப்பெரிய அற்புதத்தின் நாளாக இருக்க போது ஏதோ ஒன்று உங்களுக்கு தடையான ஒரு காரியத்தை கர்த்தர் இன்றைக்கி உடைத்து அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுக்க போகிறார். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.